வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு டயட் ரெசிபி பார்க்க போகிறோம். கொள்ளு சட்னி. இதை வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களும் சாப்பிடலாம். அப்புறம் பாடி ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களும் கொள்ளு சட்னி அடிக்கடி எடுத்துட்டா நல்லா ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கே. ஒரு கப் கொள்ளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அது ப்ரெஷர் குக்கரில் மாற்றி வச்சுருக்கேன். கூடவே தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதை ஃபஸ்ட் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணியிருக்கேன். ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கொள்ளெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இதை வச்சு ரசம் பண்ணலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இப்போ தண்ணியும் கொள்ளையும் தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதோ அது கூட 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ரெண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். சீரகம் கொத்தமல்லிலேருந்து நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அது கூட 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே 3 காஞ்ச மிளகாய், 8-10 பல் பூண்டு. வெங்காயம் நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனைலாம் போகணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை. பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு புளி தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன், அப்போ தான் நல்லா அரையும், அது சேர்த்துடலாம். இது கூடவே நம்ம வேக வச்சு தண்ணியை உடச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கொள்ளையும் சேர்த்துடலாம். இதை 1 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா ஆறுனதும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இது சூடான சாதத்தில் கொஞ்சமாக நெய் போட்டு இந்த துவையல் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொள்ளு சட்னி தயார். இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. மறக்காமல் வெஜ் அண்ட் நான்வெஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.